சாதனையாளர்களுடைய வெற்றி விழா, குரூப் 2 தேர்வர்களுடைய வெற்றி விழா மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய விழா. பொதுவாக அந்த மாதிரி விழாக்கள் எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய தலைமுறை தான், அடுத்து பின்பக்கம் இருக்கிறவங்களுக்கு தான். இந்த மாதிரி விழாக்கள் யாருக்கு? ஏற்கனவே அச்சீவ் பண்ணவங்களுக்கு இல்லை, பின்புறம் அமர்ந்திருக்கக்கூடிய அடுத்து பயிற்சியில் இருக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸுக்கு தான். நம்ம இந்த விழாவில் நிறைய பேர் பேசுனதை கேட்டோம். என்னோட வேலை அதை சிம்பிளாக சம்மரைஸ் பண்ணி சொல்கிறது தான். ஒரு போட்டித் தேர்வுக்கான வெற்றியாளர்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய கீவேர்ட்ஸ் அதை நான் சிம்பிளாக சம்மரைஸ் பண்ணி சொல்லிடுறேன். முதல் விஷயத்தை நான் சொல்லிட்டேன். இந்த விழா எதற்கு அப்படின்னா, பின்புறம் இருக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸ்க்கு அப்படின்னு சொன்னேன். அப்போ இதில் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்ஸ்பிரேஷன். அவ்வளோதான். ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வாழ்க்கைக்கு இன்ஸ்பிரேஷனாக சில நபர்கள் எடுத்துக்கலாம், நம்முடைய முன்னோடிகள் எடுத்துக்கலாம். அப்போது இந்த வெற்றியாளர்கள் தான் உங்களுக்கான உந்து சக்தி, இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க. அப்போ இவர்களுடைய பேச்சுக்கள் நிச்சயமாக உங்களை ஏதோ ஒரு வகையில் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம், அதை எடுத்துக்கங்க. இப்போ அதற்காகத்தான் இந்த விழா. ஃபஸ்ட்டு விஷயம் இன்ஸ்பிரேஷன். ரெண்டாவது விஷயம் பிலீஃப், நம்பிக்கை. இந்த விழாவில் வெற்றியாளர்களை காட்டிலும் மிகுந்த பாராட்டத்தக்கவர்கள் யார் அப்படின்னு நான் நினைக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெற்றியாளர்களுடைய குடும்பத்தவர் தான். நிச்சயமாக குடும்பத்தவர்கள் தான். நாங்கள் ஒரு தரப்பு வியூவிலே பார்ப்போம். அகாடமியை நான் பின்னால் தான் சொல்லுவேன். நிச்சயமாக குடும்பத்தினர் கொடுக்கக்கூடிய ஆதரவு தான் உங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கு. இதற்கு காரணம் குடும்பத்தார் உங்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கை. இப்போ உள்ள நம்ம வந்துட்டோம், மாடர்ன் எக்கனாமிக் ஏராவுக்கு வந்துட்டோம், நியூ ஏஜுக்கு வந்துட்டோம். இந்த பீரியடில் பட்டப்படிப்பு முடித்த பின்னாலேயே பணிக்கு போகணுன்ற அழுத்தம் ஆஸ்பிரண்ட் மாணவர்களுக்கு இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே டிகிரி 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் முடிச்சிருக்காங்க, 21 22 வயசு ஆயிடுச்சு, உடனே கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற எண்ணம் பெரியவர்களுக்கு இருக்கும், அப்பா அம்மாவுக்கு இருக்கும். அப்பா அம்மாவுக்கு இருக்கவே இல்லையோ சொந்தங்கள் நெருக்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன், எப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன். இந்த புற அழுத்தங்களை தாண்டி அவர்கள் என் பிள்ளை சாதிப்பாள், என் பிள்ளை ஒரு அரசு பணிக்கு போகணும் அப்படின்ட்டு, என் பிள்ளை என்ன பண்ணுவா, நிச்சயமாக சாதிப்பா, நிச்சயமாக ஒரு அரசு பணியை அச்சீவ் பண்ணுவா என்று அவர்கள் உங்கள் மீது வைத்த நம்பிக்கை. நம்பிக்கை இங்கே முக்கியமான விஷயம். நம்பிக்கை முக்கியமான விஷயம்னா, நம்பிக்கையை காப்பாற்றுறது இன்னும் முக்கியமான விஷயம். அந்த நம்பிக்கையை காப்பாற்றிருக்கீங்க. அப்போ உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நிச்சயமாக பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் 2 பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒன்று தான். அப்போ உங்கள் பேரண்ட்ஸும் உங்களை நம்பினாங்க. 3 ஆண்டுகள் கிட்டத்தட்ட சும்மா கிடையாது. கோவிட் வரும், அப்புறம் செகண்ட் லாக்டவுன் போடுவாங்க, அப்புறம் எக்ஸாம் வரும்பாங்க, மிக காலதாமதம், அப்புறம் வந்து ரிசல்ட் வரும்பாங்க, அது கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மெயின்ஸ்லேயும் பல சிக்கல்கள், போராட்டங்கள். கால நேரம் 3 மணி நேரம் இல்லை, சிலருக்கு 2.25 மணி நேரம் தான் கொடுத்தாங்க, சிலருக்கு அவ்வளவு நர்வஸோடு அவ்வளவு டென்ஷனோடு தான் எழுதுனீங்க. இதையும் தாண்டி சாதிச்சிருக்கீங்க. அப்போ நீங்கள் பெற்றோர் உங்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கையை காப்பாற்றிட்டீங்க. அதுதாங்க நான் சொல்ல தகுந்த விஷயம். அப்போ போட்டித் தேர்வுகள் இந்த கீவேர்ட்ஸ்லாம் எடுத்துக்கங்க. முதல் விஷயம் நான் என்ன சொன்னேன்? இன்ஸ்பிரேஷன். இந்த விழாவே உங்களுக்கான இன்ஸ்பிரேஷனல் ஆஸ்பெக்ட்ஸை எடுத்துக்கிறதுக்கானது தான். 1. 2, பேரண்ட்ஸுக்கு நான் சொன்ன விஷயம், நீங்கள் ஏற்கனவே வெற்றியாளர்களுடைய பேரண்ட்ஸ் உங்கள் பிள்ளைகள் மீது நம்பிக்கை வைத்தீர்கள், அதை இவர்கள் காப்பாற்றியிருக்கிறார்கள். அதே மாதிரி தான் எதிர்வரக்கூடிய ஆஸ்பிரன்ஸுடைய பேரண்ட்ஸுக்கும் நான் ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன், உங்கள் பிள்ளை மீது நம்பிக்கை வையுங்கள். நிச்சயம் உங்கள் நம்பிக்கையை அவர்கள் காப்பாற்றுவார்கள். இது இந்த போட்டித் தேர்வுக்கு தேவையான விஷயம். அப்போ நம்பிக்கை. 3வது விஷயம் சப்போர்ட், ஆதரவு. அந்த ஆதரவு அப்படின்ற ஒரு விஷயத்தை லைட்டாக தான் நாங்கள் பண்ணோம். எங்களுடைய ரோல் பெரிய ரோலாக நான் நினைக்கல. அகாடமி தரப்பில் பண்ண விஷயம் சப்போர்ட், ஆதரவு. என்ன வகையிலான ஆதரவு? ஒரு போட்டித் தேர்வுக்கான கல்வி என்ற வகையிலான ஒரு ஆதரவு. இந்த போட்டித் தேர்வு கல்வி என்பது அவசியமா? இது கல்வியா அப்படின்னா, நிச்சயமாக நான் என்ன சொல்லுவேன், இது வந்து ஒரு வகையில் வேல்யூ அடிஷன் எஜுகேஷன் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். மதிப்பு கூட்டு கல்வி அப்படின்ட்டு நான் சொல்லுவேன்.
சிலவங்க ஐடி கோர்சஸ்லாம் பண்ணியிருப்பீங்க, ஆனாலும் ஒரு பிஇ முடித்தாலும் வேல்யூ அடிஷனுக்காக சில ஐடிக்கான சில கோர்சஸ் சி++, ஜாவா இது மாதிரி பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இங்கே போட்டித் தேர்வுக்கு தகுதி ஒரு பட்டப்படிப்பு தான். அப்போது கூடுதலாக உங்கள் திறனை மேம்படுத்திக் கொள்வதற்காக என்ன வேணும்? வேல்யூ அடிஷனாகத்தான் இந்த போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள். அப்போது நாங்கள் உங்கள் கரம் பிடித்து உங்களை லைட்டாக புஷ் பண்ண பார்க்குறோம். ஒரு படிக்கட்டு ஏற முடியாமல் தவிக்கிறீங்க, அதற்கு நாங்கள் ஒரு மெல்லிய ஆதரவு கொடுக்குறோம். சப்போர்ட், ஆதரவு. அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு விஷயமும் இங்கே நமக்கு தேவையான விஷயந்தான். ஃபஸ்ட்டு இன்ஸ்பிரேஷன் தேவை, ரெண்டாவது நம்பிக்கையை உருவாக்கணும். சாதாரண விஷயம் இல்லை. உங்கள் பெற்றோர்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைக்கணும், அதுக்கு தப்புல நீங்கள் நடந்துக்கணும். நம்பிக்கை. மூணாவது, உங்களுக்கு யார் ஆதரவு கொடுக்குறாங்க? சப்போர்ட்டு. அந்த சப்போர்ட்டை தேடுங்க. அது அகாடமியோ அல்லது உங்களுடைய நண்பர்களோ உறவுகளோ யார் உங்கள் கைப்பிடித்து மேலே இழுத்து செல்ல காரணமாக இருக்காங்களோ அவங்கள பயன்படுத்திக்கங்க. அவங்க கையை இறுக்கமாக பிடிச்சிக்கங்க. சப்போர்ட். நாலாவது விஷயம், நம்ம சீஃப் கெஸ்ட் சொன்னார், செந்தில் சார். அவங்க பிஸ்னஸ் பீப்புள், சுப்பு மெஸ் அதிபர், மல்டி மில்லியனர்ஸ், அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா. ஆனால் மிக எளிமையாக பேசினார். போட்டித் தேர்வுக்கு தேவையான முக்கியமான விஷயம் விடாமுயற்சி. அழகாக சொல்லிட்டு போயிட்டார். நிறைய பேர் பேச்சு புலிகளாக இருப்பாங்க. பேச்சு புலி என்பது இங்கே தேவைக்கு இல்லை. காரியத்தில் கண்ணா இருக்கணும். அவங்கெல்லாம் காரியத்தில் கண்ணா இருக்கிறவங்க. கர்ம வீரர் அப்படின்ட்டு காமராஜரை சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்? அவருக்கு பேசலாம் தெரியாதுங்க. பெரிய படித்த மனிதர் இல்லை, பெரிய அளவில் படிக்கலை. ஆனால் செயல் வீரர். ஒரு விஷயத்தை எப்படி தீர்க்கமாக செய்யணும் அப்படின்ற விஷயத்தில் தெளிவாக இருப்பார். அது மாதிரி தான் அவர் மிக எளிமை மிகுந்த மனிதராக இருக்கிறாரு. செயல்களில் அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. அதில் அவர் சொன்ன விஷயம் பாருங்கள், நிறைய நம்ம தோல்வியை இனிஷியலாக ஃபேஸ் பண்ணத்தான் செய்வோம். அதெல்லாம் பயிற்சி தான். அதை வந்து நம்ம வந்து ஒரு குரூப் 4 எக்ஸாம் தோத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய முழு திறனும் அதில் நாம் வெளிப்படுத்தாமல் இருக்கலாம். 100% நீங்கள் எஃபிஷியன்சி கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்க. நீங்கள் ஒரு 70% கொடுத்துருப்பீங்க. அதற்குள் ஃபுல் ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது நிச்சயமாக. அப்போ அது ஒரு பயிற்சி. உங்களுக்கான காலம் இன்னும் இருக்கிறது. நீங்கள் முழு திறன் 100% முழு திறனையும் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கலையா, குறை சொல்லுங்கள், சிஸ்டத்தை குறை சொல்லுங்கள். முழு திறனையும் வெளிப்படுத்தினால் நீங்கள் என்ன பண்ணலாம்? நிச்சயமாக வெற்றி பெற முடியும். தொடக்கத்தில் இதை போன்ற சில சறுக்கல்கள் இருக்கத்தான் செய்யும். அப்போ தேவை, ஒரு போட்டித் தேர்வாளருக்கு நிச்சயமான தேவை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விடாமுயற்சி தான் இங்கே வந்துட்டு. அப்போ இந்த கீவேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னெல்லாம் சொல்லியிருக்கேன்? இன்ஸ்பிரேஷன், பிலீஃபை உருவாக்கணும், தேவை சப்போர்ட் கொடுக்கக்கூடியவங்களை நோக்கி போங்க. அடுத்த விஷயம் என்னது? விடாமுயற்சியை கற்றுக்கங்க. 5வது பாயிண்ட், ஒரு சிறப்பு விருந்தினர் அந்த ரெஸ்பெக்டட் இன்ஸ்பெக்டர் பேசினாங்க. அதில் ஒரு விஷயத்தை சொன்னாங்க. உங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு நேரோ மைண்டடாக, ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடையே பார்க்குறீங்க. போட்டித் தேர்வுகள் கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயத்தில் இது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களை நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க? உங்களுடைய பலமே உங்களுக்கு தெரியலை. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க? உங்களுடைய திறன் அறிந்து அதற்கேற்ற தேர்வினை தேர்ச்சி பண்ணாமல் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் ஒரு ரூட்டில் போகிறீங்க. அது உங்களுக்கான என்விரான்மெண்ட்டாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரணமாக இருக்கலாம். வாய்ப்புகள் நிறைய பறந்து கிடைக்குது. அவங்க சொன்ன மாதிரி ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால், 18 ஆண்டுகளுக்கு முன்னால் வாய்ப்புகள் மிக குறுகியது. நான் பட்டப்படிப்பு முடித்து வர்றப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கான வாய்ப்புகள் மிக குறுகியது. அப்போ டிஎன்பிசி இல்லை, ஐபிபிஎஸ் அதற்கு முந்தைய அமைப்பான போட்டித் தேர்வுக்கான பேங்கிங் அமைப்புகள் போட்டித் தேர்வு நடத்தக்கூடியவங்க இல்லை, ரயில்வே மட்டும்தான் இருந்துச்சு. அப்புறம் நான் கரெக்டாக வரக்கூடிய ஸ்டேஜில் பேங்கிங் எக்ஸாம் எழுதி தான் நான் போனது ஒன்று. ஆனால் இப்போ உங்களுக்கான வாய்ப்புகளாகட்டும் நிறைய இருக்குது. அதை பற்றிய புரிதல்களுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. இணையதளத்தில் தேடலாம், சமூக வலைதளங்களில் தேடலாம். உங்களுக்கான வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. அப்போது உங்களுக்கேற்ற அந்த ஃபீல்டை சூஸ் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு கேட்டது எது? இப்போ பாருங்கள், எதுவுமே முடியாதுன்றது இல்லை. எல்லாரும் யூபிஎஸ்சி கிளியர் பண்ண முடியும். ஆனால் உங்களுடைய திறனுக்கு, உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நீங்கள் என்ன சாய்ஸ், எதை சூஸ் பண்ணணும் அப்படின்றதுல தெளிவாக இருக்கணும். அது விரைவான வெற்றியை தரும். குறிப்பாக நான் சொல்கிறேன், நிறைய சிறப்பு தகுதி அடிப்படையிலான எக்ஸாம்ஸ்லாம் நிறைய இருக்குது. பார்த்தீங்கன்னா சிவில்லாம் பார்த்தீங்கன்னா பிஇ சிவிலில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு பெண் பொறியாளர்களுக்கெல்லாம் கட் ஆஃப் ரொம்ப கம்மி. பிஇ சிவிலே யாரும் படிக்க மாட்டாங்க. ஆனால் பிஇ சிவில் முடித்து கரெக்டாக அதுக்கான டெக்னிக்கல் எக்ஸாம் எழுதுகிறவங்க மிக குறைந்த கட் ஆஃபில் கிளியர் பண்ணுறாங்க. நீங்கள் பிஎஸ்சி மேத்ஸ் முடிச்சிருக்கீங்களா? ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர்
அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிஷியன். அப்போ உங்களுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது அப்படின்றத தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப போட்டித் தேர்வு உலகத்தை சூஸ் பண்ணிங்கன்னா மிகுந்த வெற்றியை பெறலாம், மிக குறைந்த காலத்தில் வெற்றியை பெறலாம். அப்போது சூஸிங் த பெஸ்ட் ஃபீல்டு ஆர் பெஸ்ட் எக்ஸாம் அப்படின்றது இங்கே முக்கியமான விஷயம். நமக்கு எது வருது, நமக்கு எல்லாமே வரும், அந்த நம்பிக்கை முக்கியம். ஆனால் மிக குறுகிய காலத்தில் வெற்றி பெறணும்னா எதை சூஸ் பண்ணால் குறைந்த காலகட்டத்தில் நம்ம வெற்றி பெறலாம். அப்போ சூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபீல்டு, சூஸ் பண்ணக்கூடிய அந்த போஸ்ட் காம்படிட்டிவ் ஃபீல்டில் ரொம்ப முக்கியம். அது வந்து உங்களுடைய வெற்றியை துரிதமாக்கும், தாமதப்படுத்தாது, மிக துரிதமாக்கும். அடுத்ததான் நான் சொல்லக்கூடியது பேஷன், தமிழில் வேட்கைன்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் விருப்பம் அப்படின்றத தாண்டி வேட்கை அப்படின்னு சொல்லலாம். அரசு பணியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இது மீது வேட்கை மற்றும் விருப்பம் உள்ளவர்கள் தான் இதில் கூடிய விரைவில் சக்ஸஸ் பண்ணுவாங்க. சார் ரொம்ப கஷ்டம் சார் அப்படின்னாலுமே இதன் மீது விருப்பம் இருக்கா, அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அரசு பணி நமக்கு கொடுப்பது ஊதியத்தை அல்ல. ஒரு சகோதரர் ஒரு தம்பி வந்து கேட்பார், சார் நான் 80,000 வாங்குறேன் சார் ஐடி ஃபீல்டில், குரூப் 1ல் அவ்வளோ சம்பளம் வருமா சார் அப்படின்னு கேட்குறாரு. தம்பி இது சம்பளம் மட்டுமே சார்ந்த விஷயம் இல்லை. நிச்சயமாக குரூப் 1 பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இப்போ 90,000க்கு மேலே நீங்கள் வாங்கலாம். நானும் ஒரு வருஷம் 90,000க்கு மேலே வாங்கிட்டு குரூப் 1 சர்வீஸில் இருந்து தான் வந்திருக்கேன். அப்போ இங்கே ஊதியம் விஷயம் இல்லை, உனக்கு கிடைக்கக்கூடிய சமூக அந்தஸ்து, உனக்கான பணி பாதுகாப்பு, இதை தாண்டி ஒரு அரசு பணியில் இருக்கும் பட்சத்தில் நீ உன்னை மட்டுமல்ல உன்னை சார்ந்தவர்களுடைய தேவையும் நியாயமான வகையிலேயே பூர்த்தி செய்ய முடியும். நீங்கள் ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் மாவட்டத்தில் உங்கள் உறவுகளாகட்டும் உங்கள் நண்பர்களாகட்டும் துறை சார்ந்த நேர்வழியிலேயே நிறைய நல்ல விஷயங்களை அவங்களுடைய தேவைகளை உங்களால் பூர்த்தி செய்ய முடியும். இது ஐடி ஃபீல்டில் கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ ஒரு அரசு பணி அதனுடைய வெயிட்டேஜ் தெரிஞ்சவங்க தான் இதை பற்றி புரிஞ்சிக்க முடியும். அப்போ இந்த அரசு பணி மீது வேட்கை வேணும், விருப்பம் வேணும் அப்படின்னா அதை பற்றி தெரியணும். அது தரக்கூடிய பணி பாதுகாப்பாகட்டும், அது தரக்கூடிய சமூக அந்தஸ்தாகட்டும், அதன் மூலம் நாம் செய்யக்கூடிய தொண்டு செயல்களாகட்டும், இது வந்து கணக்கிடவே முடியாது. இந்த துறை தான் வருவாய்த்துறை தான் இல்லை, ஒவ்வொரு துறையிலும் நீங்கள் முறையாக பணியாற்றக்கூடிய பட்சத்தில் என்ன பண்ண முடியும்? அது மக்களுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ பலனாக போய் சேர்ந்துட்டு இருக்கு. நீங்கள் ஊதியம் வாங்கிட்டு செஞ்சீங்கனாலும் இதற்கான பலன் பின்னாளில் உங்கள் தலைமுறையை சேரும். நீங்கள் செய்யக்கூடிய சேவை நிச்சயமாக என்ன பண்ண முடியும்? அது உங்களுடைய தலைமுறைக்கே பெருமை தரக்கூடிய வகையில் அமையும். அப்போ இங்கே தேவை வேட்கை, அரசு பணி மீதான வேட்கை வேணும். ஒரு விஷயத்தை விருப்பம் எல்லாமே நம்ம பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். அந்த வேட்கை, அதன் மீது ஒரு பேஷனாக இருக்கணும். அப்போ அதை பற்றி பார்க்கணும். அதற்கான வாய்ப்புகள் தான் இது மாதிரியான விழாக்கள். அரசு பணியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு அரசு பணினா என்ன, அதன் மூலமுடைய பெனிஃபிட்ஸ் என்ன, அது என்னென்ன விஷயங்களை பெறுது, அதை வச்சு நம்ம என்ன சாதிக்க முடியும் அப்படின்ற தெரிதல் இருந்தால் என்ன ஆகும், அதை பற்றிய புரிதல் இருந்தால் அந்த வேட்கை உங்களுக்கு இருக்கும். அடுத்த விஷயம், அதுலேயே ஒரு சப்ஹெட்டிங் தான் விருப்பம். விருப்பம் வேணும். அப்பா அம்மா சொன்னாங்கிறதுக்காக படிக்கக்கூடாது, நமக்கு பிடிச்சிருக்கணும். இந்த அரசு பணி நமக்கு விருப்பத்தை தரணும். விருப்பம் என்பது இந்த பதவி அப்படின்றத தாண்டி விருப்பம் என்பது நீங்கள் படிக்கக்கூடிய பாடத்திலும் இருக்கணும். சார் எப்படி சார் இப்படி கிளாஸ் எடுக்கிறீங்க? நான் விருப்பப்பட்டு படித்தேன், அதுதான் முக்கியமான விஷயம். வேறு மற்ற விஷயங்கள்லாம் அப்புறம், அது திரும்ப திரும்ப படித்தேன், ரிவிஷன் பண்ணேன், அதெல்லாம் தாண்டி அதை நான் விருப்பப்பட்டு படித்தேன், ரசித்து படித்தேன், அனுபவித்து படித்தேன். அதை மாணவர்களுக்கு சொல்கிறப்போ இன்னும் மகிழ்ச்சிகரமாக நான் உணர்ந்தேன். அப்போ நீங்கள் படிக்கும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, விருப்பம் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு பாடம், அதிலே ஒரு சப்ஜெக்டு, விருப்பப்பட்டு படிங்க, அதை ரசித்து படிங்க, அதை கிளியர் கட்டாக படிங்க, அனுபவித்து படிங்க. கூட இருக்கிறவங்களுக்கு குரூப் டிஸ்கஸ் பண்ணுறீங்களா, சொல்லி கொடுங்க. இது என்ன ஆகும்? உங்களுடைய முழு திறனையும் அந்த சப்ஜெக்டில் வெளிப்படுத்தும். எஃபிஷியன்சி, இங்கே நான் சொல்லக்கூடிய வேர்டு என்னது? எஃபிஷியன்சி. முழு திறனும் வெளிப்பட ஆரம்பிக்கும். முழு திறனும் வெளிப்பட ஆரம்பித்தா என்ன ஆயிடுவீங்க? நீங்கள் அந்த சப்ஜெக்டில் எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க. என்னை விட அருமையாக கிளாஸ் எடுப்பீங்க. நான் தமிழ் மீடியம் தான், கவர்மெண்ட் ஸ்கூல் தான், ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். கொஞ்சம் 10th அளவில் எங்கள் பள்ளியில் நான் முதல் மார்க் அப்படின்னாலுமே அது பெரிய விஷயம் இல்லை. கிராமத்தில் 40 பேர் படிக்கக்கூடிய பள்ளியில் முதல் மதிப்பெண்கள் வாங்குவது என்பது பெரிய விஷயம் இல்லை தான். ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். பட் ஆனாலும் நான் விருப்பப்பட்டு செஞ்சேன். இங்கே தேவை அதுதான். ஒவ்வொரு பாடத்தையும் நீங்கள் விருப்பப்பட்டு படிக்கும் பட்சத்தில், அதை ரசித்து படிக்கும் பட்சத்தில்,
அதில் உள்ள நெளிவு சுழிவுகள், குறைகள் என்ன, தெளிவர கற்க அப்படின்ட்டு சொல்கிறோம். 360 டிகிரி ஆங்கிளில் படிங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன கான்டெக்ஸ்டில் கேட்டாலும் அந்த சப்ஜெக்ட்லேருந்து என்ன பண்ண முடியும், உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அவ்வளோதான் விஷயம். இப்படி தான் விருப்பப்பட்டு படிக்க ஆரம்பித்தோம். பாலிட்டியை படித்தோம், ஹிஸ்ட்ரியை படித்தோம். இந்த ரெண்டுக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்கா? நான் படித்த படிப்பா இல்லை. நான் படித்த படிப்பு வேறு. இன்ஜினியரிங் தான் ஜாயின் பண்ணேன், டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு ஆர்ட்ஸ் டிகிரி தான் பண்ணேன். அப்போது நடத்துவதற்காகவே விருப்பப்பட்டு படித்தோம். பாடம் நடத்துவதற்கு விருப்பப்பட்டு படித்தோம். அப்போ நீங்கள் படிக்கக்கூடிய பாடத்தின் மீது உங்களுக்கு விருப்பம் வேண்டும் அப்படின்றது முக்கியமான விஷயம். போட்டித் தேர்வுகளுக்கு சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். என்னெல்லாம் சொல்லியிருக்கேன்? இன்ஸ்பிரேஷன், நம்பிக்கையை உருவாக்குறது, பிலீஃப், யார் சப்போர்ட் தராங்களோ அவங்கள தேடி போகிறது, விடாமுயற்சி, வேட்கை, விருப்பம். இந்த வேட்கையும் விருப்பம் இருக்குது அப்படின்னா ஒரு விஷயம் நம்மை தேடி வரும், ஒரு விஷயம் நம்மளை புஷ் பண்ணும். என்ன விஷயம் அப்படின்னா தேடல். தேடல் என்பது உங்கள் போட்டித் தேர்வில் முக்கியமான விஷயம். ஒரு சகோதரி சொன்னாங்க, மூணாறு, என்னுடைய நேட்டிவ் மூணாறு, சிங்கிள் பேரண்ட், எங்களுடைய அம்மா அப்பா இல்லை, ஒரு தேயிலை தோட்ட தொழிலாளி, ஆனாலும் எங்களுக்கான ஒரு அடையாளத்தை தேட விரும்புகிறோம், ஆதரவு இல்லை, ஒரு நிலையான பணி வேணும். அப்போ போட்டித் தேர்வு தான் என்னுடைய உலகம்னு முடிவு பண்ணுறேன். அதற்கான தேடல் எங்கே வரைக்கும் நீட்சி அடையுது? தூத்துக்குடி வரைக்கும் நீட்சி அடையுது. அதனுடைய தேடல் எங்கே வருது? தூத்துக்குடியை நோக்கி புஷ் பண்ணுது. அந்த தேடல் தான், ஒரு விருப்பம் இருந்தால் தான் அதன் மீதான தேடல் வரும். போட்டித் தேர்வுக்கான தேடல் எப்படி வரும்? ஒரு விருப்பம் வேணும், நம்ம சாதிக்கணுன்ற விருப்பம் வேணும். கிராமத்தில் ஒரு சகோதரி சொன்னாங்க, நான் தான் ஒரு ரோல் மாடலாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த விருப்பம், ஒரு அரசு பணியில் ஒரு முன்மாதிரியாக இருக்க விரும்புகிறேன், என்னை போடுற பெண்களுக்கு ஒரு மாடலாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னா அந்த விருப்பம் என்ன பண்ண வைக்குது? உங்களை தேட வைக்குது. எப்படி போனால் நம்ம இந்த சர்வீஸை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற தேடல். தேடல் இங்கே முக்கியம். நாங்கள் போட்டித் தேர்வு உலகுக்கு வந்த புதியில் பார்த்தீங்கன்னா 2005-6 டிகிரி முடிச்சுட்டு வர்றப்போ பார்த்தீங்கன்னா அப்போ எங்களுக்கான பயிற்சி தேர்வு வகுப்புகள் ரொம்ப கம்மி. சென்னை தான் போகணும், யூடியூப் இல்லை, சென்னை தான் போகணும். புக்கு வேணுமா? ஸோ இதை மாதிரி ஆன்லைனில் ஆர்டர், டக்குன்னு ஆர்டர் போட்டால் மறுநாள் வந்துடுது. எதுவும் கிடையாது. ஹிக்கிம் பாதம்ஸ் போகணும் அல்லது பைக்ராஃப்ஸ் ரோடு, சென்னை திருவள்ளிக்கேணியில் பைக்ராஃப்ஸ் ரோடு போகணும். ஆனால் காசு அதிகமாக இருக்கும். அப்போ எங்கே போவோம்? மூர் மார்க்கெட்டில் போய் ஏதாவது கிடைக்குதா அப்படின்ட்டு சென்ட்ரல் பக்கத்தில் மூர் மார்க்கெட்டில் போய் தேடுவோம். 17-18 ஆண்டுகளுக்கு முன்னால். அப்போ தேடல் இருந்துச்சு, இதில் ஏதாவது சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னாங்க, எஸ்எஸ்பி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கம்பைன் டிஃபென்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லக்கூடிய தேர்வுகளுக்கு தான் நான் முதல்ல தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். டிகிரி முடித்த பீரியடில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எனக்கு கிடைத்த அனுபவத்தின் அடிப்படையில் என்னுடைய முதல் தேர்வு அதுதான். அப்போ எனக்கு அதற்கான பயிற்சி கொடுக்கல, பயிற்சிக்கான தேடல் நான் இருந்தேன். அப்போது அதற்கான நிதி என்னால் அஃபோர்ட் பண்ண முடியல. ஒன்று டெல்லி போயிருக்கணும் அல்லது பெங்களூர் போகணும், தங்கி படிக்க முடியலை. அப்போ அந்த முயற்சியை நான் கைவிட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பித்தேன். அப்போ தேடல் என்பது இங்கே முக்கியமான விஷயம். தேடல், ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சிருக்கா அதை எப்படினாலும் அச்சீவ் பண்ணணும். அதுக்கு என்ன மெட்டீரியல் வேணும்? தேடணும். யார் இதுக்கு ட்ரெயின் பண்ணுறா? தேடணும். இதற்கு முன்னாலான வெற்றியாளர்கள் யார்? முன்னெல்லாம் ஒரு சக்ஸஸரை பார்க்கணும், ஒரு குரூப் 1 அச்சீவரை பார்க்கணும்னா சென்னை தான் போகணும். ரொம்ப பிகு பண்ணிப்பாங்க. ஒரு குரூப் 2 அச்சீவரே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிகு பண்ணிப்பாங்க. அவங்க டாக்டிக்ஸ், அவங்க ஸ்ட்ராட்டஜியெல்லாம் சொல்லியே தரமாட்டாங்க. அதை உடச்சி விட்டோம். எல்லாருக்கும் தெரியணும், எப்படி படிச்சிங்க, எப்படி பாஸ் பண்ணிங்க, எல்லாம் தெரியணும். அந்த தேடல் என்பது மிக நீட்சியாகிடக்கூடாது. ஸ்னேகாவுக்கு யாரோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஸ்னேகா மாதிரி நிறைய பேருக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை. அப்போ அந்த தேடலுக்கு ரொம்ப கஷ்டம். அப்படின்றப்ப என்ன வேணும்? அதான் உடச்சி விட்றோம். தேடல் என்பது மிக சிரமமாக இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் கிடைக்கணும். அதை உடச்சி விட்றோம். என்ன அப்படின்றத உடச்சி விட்றோம். அப்போ இங்கே தேடல் என்பது இங்கே மிக முக்கியமான விஷயம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.